Hello children, welcome to the Science Army. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் யூனிட் 4ல எலக்ட்ரிசிட்டியில் நம்ம ஒரு சின்ன டாபிக் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஹோம்ஸ் லா, தமிழில் ஓம் விதி, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹோம்ஸ் லா அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரு சின்னதாக ஒரு நிமோனிக்ஸ் ஒன்று போட்டு வச்சுருக்கேன். ஐயர் வெஜிடேரியன் அப்படின்னு. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸியாக இந்த லாவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்க. அது என்னன்றது நம்ம பார்க்கலாம். ஸோ சர் ஜார்ஜ் சைமன் ஓம் அப்படின்றவர் தான் இந்த லாவை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். இவர் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் விக்கும் எலக்ட்ரிக் கரண்ட் ஐக்கும் இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொடுத்தாரு. ஸோ விக்கும் ஐக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப், மின்னழுத்த வேறுபாடு விக்கும் மின்னோட்டம் ஐக்கும் இடையே உள்ள ஒரு தொடர்பு படுத்தினார். அதை தான் நம்ம ஓம் விதியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹோம் விதியை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன எலக்ட்ரிக் சர்க்யூட்டை நம்ம ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். பேட்டரி, பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல், கீ, ரியோஸ்டாட், எக்ஸ். இந்த ரெண்டில் நான் ஒரு கண்டக்டர் ஒயர் கனெக்ட் பண்ண போகிறேன். அதுக்கு பேரலாக ஒரு வோல்ட் மீட்டர், நெக்ஸ்ட்டு அம்மீட்டர். ஓகே, ஸோ இது ஒரு சிம்பிள் சர்க்யூட். இதில் இந்த காம்போனன்ட்ஸை நான் சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு பேட்ரி, கீ, ரியோஸ்டாட், எக்ஸ்ஒய் அப்படின்னு ஒரு ஒயர் எடுத்துக்கிறேன். எக்ஸ்ஒய் அப்படி இந்த ஒயர் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிக்ரோம் ஒயராக நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஒயருக்கு பேரலாக ஒரு வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன், அண்ட் தென் அம்மீட்டர். ஓகே, மின்கலம், சாவி, மின்மாற்றி, ஸோ ஒரு எக்ஸ்ஒய்ன்ற ஒரு கடத்தி, அதுக்கு வந்து இணையாக நான் வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன், அண்ட் தென் அம்மீட்டர். வோல்ட் மீட்டரை யூஸ் பண்ணி நம்ம மின்னழுத்த வேறுபாடு அளக்கலாம், அம்மீட்டரை பயன்படுத்தி மின்னோட்டத்தை அளக்கலாம். அம்மீட்டர் யூஸ்டு டு மெஷர் த கரண்ட், வோல்ட் மீட்டர் இஸ் யூஸ்டு டு மெஷர் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து கரண்ட்டை இன்க்ரீஸ் ஒரு வாட்டியும் இங்கே இதில் வந்து பொட்டன்ஷியல் பேட்டரியிலேருந்து நமக்கு கரண்ட் பாஸ் ஆகுது. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இந்த ரெண்டு எண்ட்லையும் கிரியேட் ஆகும்போது எக்ஸ் அண்ட் ஒய் எண்டில் கிரியேட் ஆகுது. அப்போ வோல்ட் மீட்டர் எவ்வளோ, அம்மீட்டர் எவ்வளோ நோட் பண்ணிக்கும். அகைன் நான் வந்து பேட்டரி இன்க்ரீஸ் பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்போ அம்மீட்டரோட ரீடிங் எப்படி மாறுது அப்படின்னு பார்க்கணும். இந்த மாதிரி அவர் கொடுக்கும்போது அவர் இதுலேருந்து என்ன அவர் ஃபவுண்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட் எ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் when a steady current I flowing through a conductor is directly proportional to the potential difference across the two ends of the conductor அப்படின்னு சொன்னார். ஒரு கடத்தியில் அதில் பாயும் மின்னோட்டம் அந்த கடத்தியின் இரு முனைகளுக்கிடையே உருவாகும் மின்னழுத்த வேறுபாட்டிற்கு நேர்தகவில் அமையும். ஓகே, மாறா வெப்பநிலை. ஸோ இதை தான் சொல்கிறார். ஸோ இது தமிழில் ஓம் விதியை பார்க்கும்பொழுது நம்ம இந்த மாதிரி பார்க்கலாம். மாறா வெப்பநிலையில் கடத்தி ஒன்றின் வழியே பாயும் மின்னோட்டமானது அதன் இரு முனைகளுக்கிடையே உருவாகும் மின்னழுத்த வேறுபாட்டிற்கு நேர்தகவில் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதில் அவர் என்ன சொன்னார், வி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐ அப்படின்னு சொன்னார். ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும், ப்ரொபோர்ஷனலை ரிமூவ் பண்ணால் ஒரு கான்ஸ்டன்ட் போடணும். இங்கேயும் நான் ஒரு கான்ஸ்டன்ட் போட போகிறேன், ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். அந்த கான்ஸ்டன்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். வி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் இன்ட்டு ஐ. இந்த இடத்துல நான் போட போகிற அந்த கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/r. 1/r தான் இங்கே நான் போடுற கான்ஸ்டன்ட். ஸோ v is equal to 1/r into i. ஸோ இதை நம்ம எழுதும் போது இங்கே டிவைடில் இருக்க r இந்த சைடு வந்துச்சுன்னா vr வரும். ஸோ நமக்கு i is equal to v/r, அதாவது v is equal to ir அப்படின்னு கிடைக்கும். ஈக்குவல் டு வின்னு கிடச்சிது, இல்லை v equal to ir அப்படின்னு நம்ம எழுதலாம். அதாவது ஐயர் வெஜிடேரியன், நான்வெஜ் சாப்பிட மாட்டார், ஐயர் வெஜிடேரியன் தான். இதை சின்ன நிமோனிக்ஸ் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம போட்டிருக்கோம் இல்லையா ஆர், அதாவது v/i இஸ் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆர் அப்படின்றது இட் இஸ் எ கான்ஸ்டன்ட். இந்த கான்ஸ்டன்ட்டோட பேர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒரு மெட்டீரியலுக்கும் ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா v/i அப்படின்றது கான்ஸ்டன்ட், அதுதான் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். இந்த v/i எப்படி கான்ஸ்டண்ட்டாக வருது அப்படின்றது அந்த சர்க்யூட்டில் வச்சு நம்ம ஒரு சின்ன டேபிளர் காலம் மூலயமா பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம v எடுத்துக்கிறோம், அடுத்து i எடுத்துக்கிறோம், அடுத்து v/i எடுத்துக்கிறோம். ஸோ சின்ன டேபிளர் காலம் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு நான் வந்து 2 வோல்ட் கொடுக்குறேன். நான் 2 வோல்ட் கொடுக்குறேன். அப்போ எனக்கு எவ்வளோ கரண்ட் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஆம்பியர் கிடைக்குது. அடுத்து
நான் வந்து 4 வோல்ட் கொடுக்குறேன். அப்போ எனக்கு எவ்வளோ கரண்ட் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 ஆம்பியர் கிடைக்குது. அகைன் நான் 6 வோல்ட் கொடுக்குறேன். அப்போ எனக்கு 12 ஆம்பியர் கரண்ட் கிடைக்குது. ஸோ இப்போ எனக்கு வேல்யூ வியோட வேல்யூ ஐயோட வேல்யூ கிடச்சிச்சு. ஸோ வி பை கான்ஸ்டன்ட் நம்ம பார்த்துருக்கோம், அதை நம்ம ப்ரூவ் பண்ணலாம் இப்போது. ஸோ ப்ரூவ் பண்ணும்போது வி பை ஐ அப்படின்னு பார்க்கும்போது 2/4. ஸோ அடித்தா 1/2 கிடைக்கும், ஈக்குவல் டு 0.5ன்னு கிடைக்கும். அடுத்து 4/8. ஸோ நமக்கு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணால் 1/2 கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து 0.5 கிடைக்கும். அடுத்து 6/12. ஸோ நமக்கு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணால் 1/2 கிடைக்குது, அதோட ஆன்சர் வந்து 5. ஸோ இப்போ இது மூணுத்தோட வேல்யூவும் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ வி பை ஐ அப்படின்றது கான்ஸ்டன்ட் நமக்கு நல்லா புரியுதா? அப்போ அந்த எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் ஒரு வாட்டியும் நம்ம பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கொடுக்கும் பொழுது கரண்ட் வந்து என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு நான் 2 வோல்ட் பொட்டன்ஷியல் கொடுக்கும்போது எனக்கு 4 ஆம்பியர் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. 4 கொடுக்கும்போது 8 ஆகுது. தட் மீன்ஸ் வி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐ. வோல்ட் இன்க்ரீஸ் ஆனால் கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஒரு வாட்டியும் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸும் கரண்ட்டும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ இப்போ இந்த வி பை ஐ ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், இது எல்லாத்தோட மீன் பார்க்கும்போது நமக்கு 0.5. வி பை ஐன்றது என்ன நான் சொன்னேன்? ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த மெட்டீரியல் ஆர் ரெசிஸ்டன்ஸ். அப்போ 0.5 ஓம். நம்ம எடுத்துக்கிட்ட அந்த நிக்ரோம் ஒயரோட ரெசிஸ்டன்ஸ் இங்கே நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 0.5 ஓம் அப்படின்னு கிடச்சிருக்கு. சப்போஸ் அந்த சர்க்கியூட்டில் நம்ம நிக்ரோம் ஒயரை எடுத்துகிட்டு நான் ஒரு காப்பர் ஒயர் போடுறேன். இப்போ நான் அதை சேம் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அந்த சர்க்கியூட்டில் நான் அப்ளை பண்ணுறேன். அப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த கரண்ட் இருக்காது, எனக்கு வேறு கரண்ட்டு கிடைக்கும். அகைன் நான் என்ன பண்ணுறேன்? காப்பர் ஒயரை ரிமூவ் பண்ணிவிட்டு அலுமினியம் ஒயரை நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு சேம் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்க்கு வேறு கரண்ட்டு கிடைக்கும். அப்போ அதே பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்க்கு ஒரு கண்டக்டர்லேயும் கரண்ட்டோட வேல்யூ மாறுது. அப்போ இது எதை குறிக்குது? அப்போ வி பை ஐ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது அங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ்னு ஒன்று ஃபார்ம் ஆகுது. அந்த ரெசிஸ்டன்ஸை தான் நம்ம மின்தடை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த விக்கும் ஐயுக்குமான கிராஃபை நம்ம பிளாட் பண்ணலாம். ஸோ நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். என்ன எடுத்துக்கிறோம்? வோல்ட் எடுத்துக்கிறோம். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு ஒய் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ இதில் நம்ம வி எடுத்துக்கிறோம், அதில் கரண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த டேபிளில் பார்த்தோம். ஃபஸ்ட்டு நமக்கு 2, 4, 6, 8, 10 இது மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் 4, 8, 12, 16 அண்ட் தென் 20 இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம டேபிளில் பார்த்தோம் 2 வோல்ட்டுக்கு நமக்கு எவ்வளோ கரண்ட்டு கிடச்சிது? 4 ஆம்பியர் கிடச்சிது. 4 வோல்ட்டுக்கு 8 ஆம்பியர் கிடச்சிது. 6 வோல்ட்டுக்கு 12 ஆம்பியர் கிடச்சிது. ஸோ இந்த பாயிண்ட்ஸை நம்ம பிளாட் பண்ணும்போது ஐ கெட் ஏ ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ வி பை இஸ் கான்ஸ்டன்ட் நம்ம சொல்லியாச்சு. அதுக்கு நம்ம கிராஃப் பிளாட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்குது. ஸோ இதுதான் ஒரு நேர்கோடு தான் கிடைக்கும். விக்கும் மின்னழுத்த வேறுபாடுக்கும் மின்னோட்டத்துக்கும் வந்து நம்ம ஒரு வரைபடம் வரையும் பொழுது அங்கே ஒரு நேர்கோடு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அந்த சர்க்கியூட்டில் காப்பர் ஒயரை எடுத்துகிட்டு அலுமினியம் ஒயர் எடுத்து இந்த மாதிரி வேறு மெட்டீரியல் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது வி பை ஐயோட வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? அந்த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கண்டக்டர். அப்போ ஒரு பொருளுக்கும் ஒரு மின்தடை இருக்கும். அப்போ வி பை ஐ கான்ஸ்டன்ட்னாலும் அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கண்டக்டர் யூஸ்டு. நம்ம என்ன ரெசிஸ்டன்ஸ் அப்போ ஒரு கண்டக்டர் இப்போ காப்பருக்கு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும். அதனால தான் நம்ம எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்லாம் காப்பர் ஒயர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நிக்ரோமுக்கு பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். குரோமியமுக்கு ரொம்ப ஹையஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதே உதாரணமாக நம்ம பிளாஸ்டிக் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் வழியாக இப்போ நான் வந்து அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ஹை. ஸோ இது வழியாக வந்து சார்ஜஸ் ஃப்ளோ ஆகும்போது இதில் வராது, ஏன்னா இதில் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஹையஸ்ட்டு. இதே மெட்டலில் பார்க்கும்போது ரெசிஸ்டன்ஸ் வந்து லோயர், அதனால சார்ஜஸ் வந்து அது உள்ளே ஃப்ளோ ஆகுது. ஸோ இதை வச்சு நம்ம ரெசிஸ்டன்ஸ் சொல்லலாம். ஸோ வாட் இஸ் மீன் பை ரெசிஸ்டன்ஸ்? ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ கண்டக்டர் இஸ் எ ப்ராப்பர்ட்டி டு அப்போஸ் த ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் ஆர் பாசேஜ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் த்ரூ த கண்டக்டர். ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி போட்டாங்க எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸில் இந்த மாதிரி ஆர்ன்னு போட்டு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதை நம்ம ரெசிஸ்டன்ஸ். இந்த எஸ்ஐ யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓம். ஸோ சார் ஜார்ஜ் சைமன் ஓம் அவரோட ஹானர் பண்ணுறதுக்காக நம்ம ஹோம்னே அதோட ரெசிஸ்டன்ஸோட எஸ்ஐ யூனிட்டை நம்ம சொல்கிறோம். ஸோ வாட் இஸ் மீன் பை ரெசிஸ்டன்ஸ்? ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன? ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும் V by I equal to R. அப்போ டிஃபைன்ட் ரெசிஸ்டன்ஸ், the resistance is defined as it is the ratio between the potential difference across the two ends of the conductor and the current passing through it. எதுக்கும் உள்ள ரேஷியோ? பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கும் இதுக்கும் உள்ள ரேஷியோ. இதை தான் நம்ம இது ரெண்டுத்துக்கு ரேஷியோவை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தமிழில் இதை மின்தடை அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட அழகை நம்ம ஓம் அப்படின்னு தான் சொல்கிறோம். மின்தடை அப்படின்றது என்ன? ஒரு கடத்தின் வழியே பாயும் மின்னோட்டங்களை எதிர்க்கும் ஒரு எதிர்ப்பது அப்படின்னு சொல்லலாம். ஒரு கடத்தின் வழியாக மின்னூட்டங்கள் பாய்வதை தடுத்து நிற்பது. உதாரணமாக ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வேகமாக நம்ம ரோட்டில் போகிறோம்,
ஸ்பீட் பிரேக்கர் வந்தோடனே நம்ம ஏறி இறங்கும் போது நம்மளோட ஸ்பீடு குறையுது இல்லையா, அந்த மாதிரி அந்த மின்னூட்டங்களோட வேகத்தை குறைக்கின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி, அதை தான் நம்ம வந்து மின்தடை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மின்தடையை நம்ம தமிழில் பார்க்கும்போது மின்தடை என்றால் என்ன அப்படின்னா, கடத்தி ஒன்றின் வழியே பாயும் மின்னோட்டத்திற்கும் அதன் இரு முனைகளுக்கிடையே உருவாகும் மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் இடையே உள்ள தகவு, அதான் ரேஷியோ. இதுதான் வந்து அது ஒரு மாறிலி. இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், மின்தடை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரொம்ப ஒரு ஈஸியான டெரிவேஷன் இது. கண்டிப்பாக உங்களுக்கு கொஷினில் கேட்பாங்க. இதை நல்லா எழுதி கீப் ராக்கிங் மை டியர் சில்ட்ரன். தேங்க்யூ.